ஹலோ வாசக நெஞ்சங்களே, இது உங்கள் ஷியா ஏஎஸ். என்னோட கதையை என் குரலில் சொல்ல திரும்பவும் நான் வந்துட்டேன். கதை கேட்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம ஷியா ஏஎஸ் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி, இப்போ நேரத்தை கடத்தாமல் கதைக்குள்ளே போவோமா? என் காதல் டாக்டர். இந்த கதையோட 50 அத்தியாயங்களை நாம் இது வரைக்கும் கேட்டிருக்கோம். கேட்காதவங்க சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்து தொடருவோமா? அத்தியாயம் 51. அஸ்வதியின் கோபம். இருவரும் காரில் கட்டுப்பிடித்து கொண்டிருந்ததை பார்த்த அஸ்வதி அதிர்ந்து போனாள். பட்ட பகலில் இப்படி நடு ரோட்டில் அவர் கட்டிப்பிடிக்கிறார்னா இவளும் எப்படி நிற்கிறா என்று அருள்குமரனை விட சௌந்தர்யாவின் மீதுதான் அவளுக்கு கோபம் அதிகமாக வந்தது. அவளிடத்தில் சௌந்தர்யா அவளுடைய கணவனைத்தான் கட்டிப்பிடித்திருக்கிறாள் என்று யார் சொல்வது? அடுத்த நாளிலிருந்து சௌந்தர்யாவை வகுப்பில் திட்டவும் முகம் காட்டவும் தொடங்கியிருந்தாள் அஸ்வதி. ஏதேனும் காரணத்தை கண்டுபிடித்து திட்டுவாள். மீராவுக்கும் அவளுடைய செயல் சந்தேகமளிக்க சௌந்தர்யா இல்லாத பொழுது அஸ்வதியிடம் சென்ற மீரா, எதுக்கு மேம் எப்பவும் சௌந்தர்யாவை திட்டிருக்கீங்க என்று கேட்டாள். அதற்கு அஸ்வதியோ, அவளை நம்பாத, அவள் பார்க்க தான் பூச்சி மாதிரி இருக்கா, ஆனால் அவள் பண்ணுற வேலையெல்லாம் விஷம். இப்போவே அவள் நல்லா ஆளுக்கு ரூட்டு போடுற வேலையெல்லாம் செய்கிறா என்று சொல்ல, மீரா சற்று எரிச்சலுடன், மேம் அவளை பற்றி தெரியாமல் பேசாதீங்க. அவள் பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாதான், ஆனால் அவள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவளுக்கு பாய்ஸ்னாலே ஆகாது. நிறைய பசங்க இருக்க இடத்துக்கே வரமாட்டா. அவளை போய் இப்படியெல்லாம் பேசாதீங்க, சாரி என்று சொல்லிவிட்டு போக திரும்பினாள். அஸ்வதியோ, அவள் எனக்கு பண்ண துரோகத்தை உனக்கும் ஒரு நாள் பண்ணுவா, அப்போ புரிஞ்சுப்ப நீ என்றாள். மீரா எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பி வந்திருந்தாள். அவளை பார்த்தபடி அஸ்வதி, இவங்க கூட எல்லாம் வச்சுக்கிட்டது தப்பு. அவள் அருள் பின்னாடி சுற்றுறது தெரியாமல் அவகிட்டையே நான் அருளை பிடிக்கும்னு சொன்னேன். அதனால தான் அருள் என் காதுக்கு வந்துச்சுன்னு சொன்னார் போல. இவ தான் சொல்லியிருக்கணும் என்று மனதுக்குள் புலம்பினாள். அடுத்து வந்த நாட்களில் சௌந்தர்யா அஸ்வதியின் கோபத்தின் காரணம் விளங்காமல் ஆனது ஆகட்டும் என்று வகுப்புகளை கடந்து வந்தாள். அஸ்வதியின் பேச்சுகளும் திட்டுகளும் மதிப்பெண்களை பாதிக்காத வரை தனக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லை என்பதைப் போலத்தான் அவள் இருந்தாள். அஸ்வதியும் முன்பை விட இப்போது இன்னும் முனைப்புடன் தன் காய்களை நகர்த்த தொடங்கியிருந்தாள். சௌந்தர்யாவின் வலையில் இருந்து அருள்குமரனை மீட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். சௌந்தர்யா அருள்குமரன் இருவரின் உறவும் தப்பு என்று எண்ணினாள். ஆசிரியர் மாணவிக்கு இடையில் காதலா என்று அவளுக்கு நினைத்து பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. அவர்களை பிரிக்கும் முதல் முயற்சியாக பாரதியை தேடி அவனுடைய பிரிவுக்கே சென்றாள். ஹலோ பாரதி என்று அழைக்க அவன், ஹலோ அஸ்வதி, என்ன தேடியா வந்திருக்கீங்க என்று கேட்டான். அவளும் ஆமாம் என்று சொல்லிவிட்டு, சௌந்தர்யா ரொம்ப நல்லா படிக்கிறா என்றாள். அவனும் ஆமாம், அவள் சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பா என்றான். ஒரு வருஷம் கேப் எடுத்து படிக்கிறா போல என்று அஸ்வதி கேட்க, அவனும் அவளை உற்று கவனித்து விட்டு, ஆமாம், அவங்க வீட்டில் அப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை என்றான். அவளோ சற்று யோசனையுடன், நானும் கேள்விப்பட்டேன், அதை பற்றி தான் அவங்கக்கிட்ட பேசவும் வந்தேன். அவள் ரொம்ப நல்லா படிக்கிறா. எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சுட்டு நிறுத்துறதோட அவளை மேலே படிக்க வைக்கலாமே என்றாள். அவனும் அதுவும் நல்ல ஐடியா தான் என்றான். அஸ்வதி உடனே, நீங்கள் அவகிட்ட பேசிட்டு சொல்லுங்கள், வேணும்னா நானே அவளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் என்றாள். பாரதியும் சரி என்று கூற அவள் அங்கிருந்து சென்றாள். அன்று மாலை அருள்குமரனிடம் அதே விஷயத்தை பாரதி செல்போன் வாயிலாக சொல்ல, அவன், என் பொண்டாட்டிக்கு மேலே படிக்க ஆசை இருந்தால் நான் படிக்க வச்சுப்பேன், யாரோட உதவியும் தேவையில்லை என்றான். பாரதி, டேய் அது இல்லை நண்பா, நீயே இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட என்று ஆரம்பிக்க, அருள், அவள் படிப்பு என் பொறுப்பு, அமைதியாக விடு பாரதி, அவள் ஒன்றும் சேரிட்டி கேஸ் இல்லை, புரியுதா என்றான். சரிப்பா நல்லவனே, புரியுது, பேசலை. ஆனால் அஸ்வதி ரொம்ப மாறி இருக்காடா. முன்னாடியெல்லாம் உன் பின்னாடி பைத்தியம் மாதிரி சுற்றுவா, இப்போ அப்படி இல்லை போல தோணுது.
என்று பாரதி சொல்ல, அருள்குமரன், அவள் எப்படி இருந்தால் எனக்கு என்னடா வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதால அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு என்றான். பாரதி பதிலுக்கு, உங்ககிட்ட பேச முடியுதா என்று கேட்டுவிட்டு இணைப்பை துண்டிக்க வீட்டில் இருந்த அருள்குமரன் சென்று சௌந்தர்யாவின் அறை கதவை தட்டினான். அவள் வெளியே வர, ரூம் கதவை பூட்டாதன்னு சொல்கிறேன்ல என்று கேட்டான். அவளோ தயக்கத்துடன், தாவணி மாற்றிட்டு இருந்தேங்க என்றாள். அவனும், சரிங்க வாயேன் என்று அவளை அழைத்து சென்று கூடத்தில் இருந்த சோஃபாவில் அமர வைத்து, இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணு என்றான். அவள், எதுக்கு என்று கேட்க, அவன், நான் நம்ம 2 பேர் பேரில் லேண்ட் வாங்கி வீடு கட்ட போகிறேன், அதுக்கு தான் சைன் பண்ணு என்றான். அவளும் சரி என்று தலையை ஆட்டி கையெழுத்திட்டாள். அவனோ அவள் எழுந்தபோது, என்னை கட்டிப்பிடி என்றான். அவளோ அப்படியே நிற்க, அவன், சொல்கிறது காதில் விழலையா என்று கேட்டான். அவள் அப்போதும் அப்படியே நிற்க, அவனே அவளை அணைத்து, இன்னைக்கு நீ என் பேச்சை கேட்கலல்ல, இனிமேல் தினமும் கட்டிப்பிடிக்கணும் என்றான். அவனுடைய கரங்களோ அவளுடைய வெற்றடியை உரசி கொண்டிருக்க அவள் நெளிந்தாள். அவன், ஏன் நான் கை வைக்கக்கூடாதா என்று கேட்டான். அது போன்ற நேரங்களில் அவள் அமைதியை மட்டுமே கடைபிடிக்க, அவன், ஒரு நாள் நீ பேசுவடி என்று மட்டும் சொன்னான். சொல்லிவிட்டு அவன் விலகிய போதுதான் தாவணியை கழட்டிவிட்டு சென்றது தெரிய அவள் இதழ்களுக்குள் முணுமுணுத்து தாவணியை எடுத்துக்கொண்டு அறைக்கு ஓடினாள். அங்கே அவனை திட்டிக்கொண்டே இடையில் மீண்டும் தாவணியை செருகிக் கொண்டவள், எப்பவும் நான் தான் கட்டிப்பிடிக்கணுமா, அவர் கட்டிப்பிடிச்சா என்ன என்று கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கொண்டாள். அவள் கன்னங்களோ கோவைப்பழம் போல சிவந்திருந்தன. மறுநாள் அஸ்வதி சென்று பாரதியிடம், என்னாச்சு அந்த விஷயம் என்று கேட்க, அவன், அவங்க வீட்டில் இப்போதைக்கு விருப்பம் இல்லை, அப்புறமா யோசித்து சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க என்று அப்போதைக்கு மழுப்பலான ஒரு பதிலை தந்தான். அப்படியே ஒரு வாரம் கடந்திருக்க, ஒரு நாள் சௌந்தர்யா இரவு அருள்குமரனுக்கு உணவு எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அவனோ அவள் குனியும் போதும் நிமிரும் போதும் அவளுடைய இடையை வருட, அவள், சாப்பாடு போட விடுங்க என்றாள். அவனோ, நீ சாப்பாடு போடு, நான் என் வேலையை பார்க்குறேன் என்றான். கடந்த சில நாட்களில் அவனுடைய விஷமங்களும் சற்று கூடித்தான் இருந்தன. அவனுக்கு உணவு எடுத்து வைத்துவிட்டு அவளும் அமர்ந்து உண்ணத் தொடங்கினாள். இருவரும் உண்டு முடிக்க அவன், நான் அடுத்த வாரம் கான்ஃபரன்ஸ் போகிறேன் என்றான். அவளோ, எங்க என்று கேட்க, அவன், டெல்லி, வர 1 வாரம் ஆகும் என்றான். அவளுடைய முகம் சோர்ந்து போக அவன், இந்த தடவையும் வாலண்டியராக வரியா என்று கேட்டான். அவள் உடனே உற்சாகமாக, முடியுமா என்று கேட்க, அவன், முடியும், ஆனால் நீ என் ரூமில் தங்கணும் என்று சொல்ல அவள் உடனே தலையை குனிந்து கொண்டாள். உன்னை கூட்டிகிட்டு போக ஆசைதான், ஆனால் இந்த முறையும் ஃபஸ்ட் இயர்ஸ் தான் வாலண்டியர்ஸ் என்றான் அவன். அவளும் சரி என்று சொன்னாள். தனியாக இருப்பியா என்று அவன் அடுத்த கேள்வியை கேட்க, அவள், நான் தனியாக இருப்பேங்க, நீங்கள் பத்திரமா போயிட்டு திரும்பி வாங்க என்றாள். அடுத்த நாள் அவள் கல்லூரிக்கு செல்ல மதிய வேளை அவளும் மீராவும் கேன்டீனில் அமர்ந்திருக்க அங்கே அஸ்வதி வந்தாள். மீரா அருகில் அமர்ந்த அஸ்வதி, நீ சொன்னதை நான் நல்லா யோசிச்சாச்சு, இந்த முறை அருள்கிட்ட என் லவ் சொல்ல போகிறேன் என்றாள். வேண்டுமென்றே சௌந்தர்யாவின் செவிகளில் விழும்படி சொன்னாள். மீரா ஆர்வமாக, எப்போ சொல்ல போகிறீங்க என்று கேட்க, அவள், இந்த கான்ஃபரன்ஸில் தான் என்றாள். மீரா, கான்ஃபரன்ஸ் இருக்கா மேம் என்று கேட்க, அவள், தெரியாதா, டெல்லியில் நான், விக்னேஷ் டாக்டர், அருள்குமரன் டாக்டர் தான் போகிறோம் என்றாள். ஓ என்று மீரா சிரிக்க, அஸ்வதி, 1 வீக் கண்டிப்பாக சொல்லிடுவேன் என்றாள். அவளுடைய வார்த்தைகள் சௌந்தர்யாவை என்னவோ செய்தன. அன்றிரவு அருள் வீடு வந்ததும் சௌந்தர்யா வேகமாக ஓடிச் சென்று அவனை அணைத்து கொண்டாள். அவனோ, என்னாச்சு, பயந்துட்டியா, காலேஜில் எதுவும் பிரச்சனையா என்ற அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்க அவள் இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினாள்.
என்னடி என்று அவன் மீண்டும் கேட்க அவள் அவனை அணைத்தபடி இல்லை என்று மட்டுமே தலையை ஆட்டினாள். அவனும் அப்படியே 2 நிமிடங்கள் நிற்க பின்னர் அவளே விலகி நின்றாள். என்ன ஆச்சு என்று அருள் கேட்க அவள், இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நீங்கள் போயே ஆகணுமா என்று கேட்டாள். அவனோ, ஆமாம், எனக்கு பர்சனல் இன்வைட் வந்திருக்குடி என்றான். அவனுடைய கோட்டை வாங்கியவள் ஒரு நொடி யோசித்துவிட்டு, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் என்னவோ யோசனையில் சொல்லிட்டேன் என்றாள். வேற எதுவும் பிரச்சனை இல்லையே என்று அவன் மீண்டும் கேட்க அவள், ஒன்றும் இல்லைங்க என்றாள். அவனும் சரி என்று கூறி குளித்துவிட்டு வரச் சென்றான். மறுநாளில் இருந்து அவர்களுடனே உண்ட அஸ்வதி அடிக்கடி தன்னுடைய காதலை இப்படி வெளிக்காட்டப் போகிறேன், அப்படி வெளிக்காட்டப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். சௌந்தர்யா பெரிதும் வருந்த வேண்டாம் என்று நினைத்தாலும் மனதின் ஒரு ஓரத்தில் சின்ன சலசலப்பு இருக்கத்தான் செய்தது. பேசாமல் அவன் சொன்னதைப் போல அவனுடன் சென்று விடலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் அவளுக்கும் 2ஆம் வருட இறுதித் தேர்வுகளுக்கு இன்னும் 1 மாதமே இருக்க மௌனம் காக்க வேண்டிய சூழலில் இருந்தாள். அத்தியாயம் 52. குழப்பம். அருள்குமரன் புறப்படும் நாளும் வந்துவிட அன்று காலை அவன் புறப்பட்டு வருவதற்காக கூடத்திலேயே காத்திருந்தாள் சௌந்தர்யா. அவனும் சில நிமிடங்களில் அவனுடைய சூட்கேஸை தள்ளிக்கொண்டு வெளியே வந்தான். அன்று அவள் பாவாடை தாவணி அணிந்திருக்க அவன் கண்கள் அவள் மீது ஆசையாக படிந்து மீண்டன. அவளும் அந்த வேளையில் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். வெள்ளை நிற சட்டை அணிந்து 2 பட்டன்களை அவன் திறந்து விட்டிருக்க கழுத்தில் இருந்த அந்த தங்கச்சங்கிலி அவனுடைய அந்த அழகான மார்பை இன்னும் அழகாக்கி காட்டின. சட்டைக்கு பொருத்தமாக வெளிர் காக்கி நிற பேண்ட் வேற அணிந்திருக்க அவளும் அவனை மீண்டும் மீண்டும் தலை முதல் கால் வரை பார்த்தாள். எழுந்துட்டியா என்றவன் கேட்டான். அவளோ எழுந்து தலைக்கு குளித்து கூந்தலை எல்லாம் விரித்து விட்டிருந்தாள். நீங்க கிளம்புறீங்கல்ல என்று சொல்ல அவன், சரி இன்னைக்கு எப்படி இருக்கேன் என்று கேட்க அவள், பரவாயில்ல என்றாள். இங்கே வாயேன் என்றான் அவன். அவளோ நகராமல், எதுக்கு கூப்பிடுறீங்க என்று கேட்க அவன், வர வர உனக்கு என்கிட்ட பயமே இல்லாமல் போச்சுல்ல என்று கேட்டான். அவளோ, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க என்று சொல்ல அவன், அப்போ இங்கே வா, எனக்கு ஹெல்ப் பண்ணு என்றான். அவளும் அருகே செல்ல, இன்னைக்கு நீ இன்னும் என்னை கட்டிப்பிடிக்கவே இல்லையே என்று கேட்க அவள் அப்படியே நின்றாள். அவன், ஏய் என்று அவளுடைய இடையில் கை வைத்து அருகே இழுத்து நிறுத்த அவள், போறவங்களுக்கு எதுக்கு இது மட்டும் என்று மிகவும் மெல்லிய குரலில் கேட்டாள். அவன் செவிகளிலும் அவளுடைய வார்த்தைகள் விழ அவன் பற்கள் தெரிய சிரித்தான். அப்போ அதை விட பெருசா ஒன்று எடுத்துக்கவா என்று கேட்க அவள் அவனை எது என்பது போல நிமிர்ந்து பார்க்க அவன் அவளுடைய இதழ்களில் முத்தமிட்டிருந்தான். அவனுடைய மெல்லிய இதழ்கள் அவளுடைய ரோஜா இதழ்களை இம்சை செய்தன. அவளோ அந்த திடீர் தாக்குதலை சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. தனக்குள் அவள் குறுகிக்கொண்டே போக அவளுடைய இடையை பிடித்து நிலையாக நிறுத்தி அவளுடைய இதழ்களில் தன் தேடலை தொடர்ந்தான் அருள்குமரன். ஒரு கரம் அவளுடைய இடையில் இருக்க மற்றொரு கரம் அவளுடைய ஈரமான கூந்தல் சூழ்ந்த கழுத்து வளைவில் இருந்தது. அவளுடைய உடல் முழுவதும் அவன் மீதே சரிந்திருக்க அவனுடைய வாசம் அவளுக்குள் நுழைந்தது போலவே இருந்தது. அவன் விலக அவளுடைய விழிகள் கலங்கி இருந்தன. அவனோ, எதுக்குடி இப்போ உனக்கு கண்ணு கலங்குது, இப்படியே பண்ணிட்டே இரு, நான் போகிற இடத்துல எனக்கு வேற ஒருத்தைய பார்த்துக்க போகிறேன் பாரு என்று கேலியாக சொல்ல அவள் சத்தமிட்டே அழுது விட்டாள். பைத்தியம், ஏண்டி அழுற என்று அவன் கேட்க அவள், நீங்கள் இன்னொரு பொண்ணை தேடிக்க போகிறேன் சொல்கிறீங்க என்று கேட்டாள். அவனோ, பைத்தியம், அதெல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம் என்றான். அவளும்,
நானும் நீங்கள் பண்ணதுக்கு ஒன்றும் அழலை, நீங்கள் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சி தான் அழுதேன் என்றாள். மீண்டும் லூசு என்றவன் அவளை இம்முறை அணைத்து, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, ஒழுங்காக எக்ஸாம்ஸ்க்கு படி, நான் சீக்கிரம் வந்துடுவேன் என்றான். அவளும் என்று மட்டும் சொல்ல, மீண்டும் அவளுடைய இதழ்களில் மெல்லிய முத்தம் ஒன்றை இட்டு அவன் வீட்டிலிருந்து புறப்பட்டான். அவன் சென்றாலும் அவனுடைய வாசம் அருகிலேயே இருப்பது போல தோன்ற அதே யோசனையுடன் வந்து கட்டிலில் விழுந்தாள் பெண்ணவள். சில மணி நேரங்களில் அவனிடமிருந்து அழைப்பு வர அவளும் ஆவலாக எடுத்து பேசினாள். சாப்பிட்டியா என்றவன் கேட்க, அவள் இல்லை, நீங்கள் டெல்லி போயிட்டீங்களா என்று கேட்க, அவன் இப்போதான் ரூமுக்கு வந்தேன் என்றான். அவள் என்று மட்டும் சொல்ல, அவன் அழறியா என்று கேட்க, அவள் என்றாள் கலங்கிய விழிகளுடன். எதுக்கடி அழற என்றவன் கேட்க, அவள் இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கப்போ தெரியல, இப்போ ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்குங்க என்றாள். அவனோ சரி நான் இப்போ கிளம்பி வரவா என்று கேட்டான். அவள் உடனே வேண்டாம், வேலையை முடிச்சுட்டு வாங்க என்றாள். அவனும் சரி போய் சாப்பிடு என்று சொல்ல அவள் அவனுடன் பேசிக்கொண்டே சாப்பிடச் சென்றாள். அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவனும் பேசிக்கொண்டிருக்க அவனுடைய அறையின் காலிங் பெல் அடித்தது. அவன் சென்று பார்க்க அங்கே விக்கி, அஸ்வதி இருவரும் நின்றிருந்தனர். அருள், நாங்கள் வெளியே போகிறோம், நீயும் வரியா என்று விக்கி கேட்க அது மறுமுனையில் இருந்த சௌந்தர்யாவிற்கும் கேட்டது. அவனோ நீங்கள் போங்க, கொஞ்சம் வேலை இருக்கு என்று அவர்களிடம் கூறிவிட்டு அப்படியே சௌந்தர்யாவிடம் சொல்லுடே என்றான். அஸ்வதியோ அவன் சொன்ன அந்த டியை கவனித்து சௌந்தர்யாவிடம்தான் பேசுகிறானோ என்கிற சந்தேகம் வர, அருள் என்று அவன் கதவை மூடும் முன் வேகமாக அழைத்தாள். அவனும் திரும்ப, அஸ்வதி சாப்பிட்டாச்சா என்று கேட்க அவன் இல்லை என்று தலையை ஆட்டினான். அவள் வாங்க போய் இங்கே ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிடலாம், அப்புறமா வெளியே போகலாம் என்று சொல்ல விக்கி அவளை விந்தையாக பார்த்தான். அவள்தான் அவனிடத்தில் ஓட்டலில் வேண்டாம், வெளியே சென்று சாப்பிடலாம் என்று சொன்னது. அப்படி இருக்க அவள் இப்போது மாற்றி பேசுவது அவனுக்கு சந்தேகத்தை தந்தது. அருள்குமரனோ இல்லை, நான் ஆர்டர் பண்ணிட்டேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க என்று கதவை மீண்டும் அடைத்து விட்டு வர செல்போன் அழைப்பில் இருந்த சௌந்தர்யா, நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா என்று கேட்க அவன் இல்லை என்றான். அப்புறம் அவங்க 2 பேர் கூட போகலையா என்றவள் கேட்க அவன், அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட நான் என்ன போய் உட்காந்து பேசுறது என்று கேட்டான். அவளோ சட்டென்று சிரிக்க அந்த சிரிப்பு சத்தம் அவனுக்கும் கேட்டது. என்னடி சிரிக்கிற என்றவன் கேட்க அவள் ஒன்றும் இல்லைங்க என்றாள். அவளிடம் அவன் பேசிக்கொண்டேதான் இருந்தான். மேலும் 2 முறை அவளிடம் அன்று பேசியவன் இரவும் அவளுக்கு அழைத்திருக்க இருவரும் காணொலி வாயிலாகத்தான் அன்றைய இரவு உணவை முடித்தனர். சரி, நான் போய் படிக்க போகிறேன், நாளைக்கு பேசுகிறதுக்கு உனக்கு எதுவும் வேணுமா என்று அருள்குமரன் கேட்க அவள் எதுவும் வேண்டாங்க என்றாள். அவன் வைக்க போக அவள் தேங்க்ஸ் என்றாள். எதுக்கு என்று அருள் கேட்க அவள் என் கூட இருந்ததுக்கு என்று சொல்ல அவன் அதுதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவாயிருச்சே என்று கூறிட அவள் சிரித்தாள். மறுநாள் அவள் கல்லூரிக்கு புறப்பட அவன் காலையே அவளை அழைத்திருந்தான். கான்ஃபரன்ஸ் போவதற்கு முன் அவன் அவனை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப அவளும் பார்த்து நன்றாக இருக்கிறது என்கிறவரை சொல்லியிருந்தாள். அதே மகிழ்ச்சியுடன் அவள் கல்லூரிக்கும் சென்றாள். ஆனால் அடுத்து வந்த நாட்களில் அவனிடமிருந்து அதிகமாக அழைப்புகள் வரவில்லை. அழைத்தாலும் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு வைத்து விடுவான். சோர்வு, வேலை என்றெல்லாம் அவள் காரணங்கள் சொல்லி கொண்டாலும் அவளுடைய மனம் மெல்ல குழம்பத் தொடங்கியிருந்தது.
அதற்கு தீனி போடுவது போல மறுநாள் அவள் கல்லூரிக்கு சென்றதும் மீரா, அஸ்வதி மேம் சொன்னதை போல செஞ்சிட்டாங்க போலவே என்றாள். சௌந்தர்யா, என்ன சொல்ற என்று கேட்க, மீரா, அவங்க இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருக்காங்க, நீ பார்க்கலையா என்று கேட்டாள். அவளோ, நான் அவங்கள ஃபாலோ பண்ணல, எனக்கு தெரியாது என்றாள். மீரா, இங்கே பாரு என்று அவளுடைய செல்போனை காட்டினாள். அதில் அஸ்வதி அருள்குமரன் அருகே அமர்ந்திருந்தாள். அந்த புகைப்படம் தாஜ்மஹால் முன்னாடி எடுக்கப்பட்டிருந்தது. சொல்ல முடியாத வலி நெஞ்சை அழுத்துவது போல இருக்க கலங்கிய கண்களை காட்டிக்கொள்ளாமல் சரி சரி என்று அவளிடம் ஃபோனை திருப்பி தந்துவிட்டு எழுந்து கழிவறைக்கு சென்றாள் சௌந்தர்யா. அழுகை முட்டி கொண்டு வர வெளிப்படையாக சொல்லி அழும் நிலையில் அவள் இல்லை. முகத்தை கழுவிக்கொண்டு மீண்டும் அவளுடைய வகுப்பில் வந்து அமர்ந்தாள். அன்றிரவு அவன் அழைத்த போது அழைப்பை ஏற்றாலும் அதிகம் அவள் பேசவில்லை. அவனும் இருந்த களைப்பில் அதை கவனித்ததாக தெரியவில்லை. அடுத்து வந்த நாட்களிலும் தினமும் ஒரு புகைப்படத்தை அவளுடைய பக்கத்தில் அஸ்வதி பகிர்ந்து வர சௌந்தர்யாவின் குழப்பங்களும் கூடிக்கொண்டே போயின. அவன் மீது அந்த பொழுதிலும் அவளுக்கு சந்தேகமில்லை. ஆனால் இன்னொரு பெண் அவனை நெருங்குவது அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவனிடம் பேச வேண்டும் என்று எண்ணினாள். அவன் திரும்பி வரும் நாளுக்காக காத்திருந்தாள். அவனை நேரில் பார்த்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்கிற எண்ணம் அவளுக்கு இருந்தது. அவன் வருவதற்கு ஒரு நாள் இருக்க முன்தினம் அவளை அழைத்தான் அருள்குமரன். சொல்லுங்க என்று சோர்வான குரலில் அவள் சொல்ல, அவன், உடம்பு முடியலையா என்று கேட்டான். அவள், வயிறு வலி என்று சமாளித்தாள். வலி இருந்தால் மாத்திரை போடு, செகண்ட் ட்ராயரில் இருக்கு என்றவன், பின்னர் நாளைக்கு நேராக நான் ஹாஸ்பிட்டல் தான் வருவேன், நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன், நீ காலையிலேயே சமைச்சிட்ருக்காத என்று சொல்ல, அவள் சரிங்க என்று மட்டும் சொன்னாள். அதற்கு மேல் ஏதேனும் கேட்பாள் என்கிற எதிர்பார்ப்பு அவனிடத்தில் இருக்க, அவளோ, நான் படிக்க போகிறேன், வச்சிடுறேங்க என்றாள். அவனும் அவளுடைய தேர்வுகளை மனதில் வைத்து சரி என்று கூற அவள் இணைப்பை துண்டிக்கவும் செய்திருந்தாள். மறுநாள் அவன் வந்ததும் முதல் வேளையாக பேச வேண்டும் என்று எண்ணினாள். அவர்களின் உறவில் இருந்த முன்னேற்றம் அவளை அப்படி சிந்திக்கச் செய்தது. முன்பு அவனை சொந்தம் கொண்டாட சிந்திப்பாள். ஆனால் தற்போது அவன் அவளுக்கே சொந்தம் என்று தோன்றியது. மறுநாள் காலையே புறப்பட்டு கல்லூரிக்கு சென்றாள். மீராவை கண்டதும், கான்ஃபரன்ஸ் போனவங்க எல்லாம் வந்தாச்சாடி என்று கேட்க, அவள் பதிலுக்கு, எனக்கு எப்படிடி தெரியும் என்று கேட்டாள். முதல் வகுப்பு தொடங்க அஸ்வதி அவர்கள் வகுப்பை கடந்து செல்வது சௌந்தர்யாவிற்கு தெரிந்தது. இவங்க வந்துட்டாங்கன்னா அவரும் வந்திருப்பார்ல என்று நினைத்தாள். தொடர்ந்து வகுப்புகள் இருந்ததால் அவளால் அவனை தேடி செல்ல முடியவில்லை. உணவு இடைவேளையில் வகுப்பிலிருந்து வெளியே வந்தவள் மீராவிடம், நான் போய் பாரதி அண்ணாவை பார்த்துட்டு வரேன் என்று சொல்ல, மீரா, நானும் வரேன்டி என்றாள். சௌந்தர்யா அதற்கு, இல்லை இல்லை, நீ போய் சாப்பிடு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் என்றாள். அத்துடன் இல்லாமல் அங்கிருந்து ஓடவும் செய்திருந்தாள். நேராக கல்லூரியில் இருந்த அவனுடைய அலுவலகம் செல்ல அங்கே அருள்குமரன் இல்லை. மருத்துவமனையில்தான் இருக்க வேண்டும் என்று அங்கு தேடி ஓடினாள். அவள் நினைத்ததைப் போல அவனும் மருத்துவமனையில் அவனுடைய அலுவலகத்தில் தான் இருந்தான். அவள் சென்றபோது பாரதியுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான். பாரதி, அந்த அஸ்வதியை நான் என்னமோ நினச்சேன், பரவாயில்ல, நல்ல பொண்ணு தான் போல, எனக்கு பிடிச்சி போச்சு அவளை என்றான். கதவருகே சௌந்தர்யா வந்து நிற்க அறைக்குள் அருள்குமரன் அடுத்து சொன்ன வார்த்தைகள் அவளை நிலைக்குலைய செய்தன. ஆமாம், அஸ்வதி ரொம்ப நல்ல பொண்ணு தான், எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு என்றான் அருள்குமரன். அதற்கு மேலும் அங்கு நிற்க பிடிக்காத சௌந்தர்யா அவர்களிடம் தான் வந்ததை காட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து ஓடினாள். அத்தியாயம் 53. பிரிவு. அருள்குமரன் அன்று காலை வந்து இறங்கியதிலிருந்து சௌந்தர்யாவை காணும் ஆர்வத்தில் தான் இருந்தான். அன்று அவன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்க
ஹரிகிருஷ்ணன் தான் மருத்துவமனைக்கு வந்து செல்லும்படி முன்தினம் செல்போனில் அழைத்து கூறியிருந்தார். அவனும் அவனுடன் சென்ற மற்ற மருத்துவர்கள் மற்றும் விக்கி, அஸ்வதி என அனைவரும் அவரை சென்று சந்தித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட அருள்குமரன் மட்டும் மீண்டும் தன் அலுவலகத்திற்கு சென்றான். வழியில் அவனை கண்ட பாரதி, என்ன நண்பா, வீட்டுக்கு போகல என்று கேட்க, அருள், வீட்டுக்கு போனா தனியா தான் இருக்கணும். ஈவினிங் போனா உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போலாம்ல, அதுவும் இல்லாம வேலையும் கொஞ்சம் இருக்கு என்றான். பாரதியோ, நான் என் ஷிஃப்ட் முடிச்சிட்டேன், வா உன் ஆஃபீஸ் போவோம் என்று அவனுடன் நடந்தான். இருவரும் சென்று அருள்குமரன் அலுவலகத்தில் அமர பாரதி, நான் கேள்விப்பட்டது உண்மையா என்று கேட்டான். அருள்குமரன், எதை சொல்ற என்று புரியாமல் கேட்டான். அதான்டா, அஸ்வதி அந்த ஆக்சிடென்ட் கேஸை காப்பாத்தினது மட்டும் இல்லாம பிளட் எல்லாம் கொடுத்தா போலவே என்று சொல்ல அருள்குமரன், ஆமாடா, முதல் நாள் நாங்க போனப்போ தான் நடந்தது. நான் அவங்க கூட வெளியே போகல. அவங்க வெளியே போனப்போ நடு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் போல. அங்க இருந்து எல்லாரும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிருக்காங்க. அவ தான் இறங்கி அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கா. அங்க போய் பிளட்டும் கொடுத்துருக்கா என்றான் நடந்ததை விளக்கமாக. பாரதியுடனே, அந்த அஸ்வதியை நான் என்னமோ நினைச்சேன், பரவாயில்ல, நல்ல பொண்ணுதான் போல, எனக்கு பிடிச்சு போச்சு அவள என்றான். பதிலுக்கு அருளும், ஆமா, அஸ்வதி ரொம்ப நல்ல பொண்ணுதான், எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு என்றான். அவர்களுடைய இந்த பேச்சை தான் சௌந்தர்யா கேட்டிருந்தாள். அவள் அங்கு நின்றதோ கேட்டதோ எதுவும் அவனுக்கு தெரியாது. அதே வேளையில் அஸ்வதி விக்கியுடன் மருத்துவமனையில் இருந்து வெளியே சென்று கொண்டிருந்தாள். அவள் எதிரே பெண்மணி ஒருவர் வர அவரை கண்டதும் விக்கி அவரிடம் சென்று, நல்லா இருக்கீங்களா ஆண்டி என்று கேட்டான். அவர் விழிக்க அவன், நான் தான் விக்னேஷ், அருள் கூட வேலை செய்யற டாக்டர் என்று சொல்ல, ராணிக்கும் அவனை முன்பு ஒரு முறை மருத்துவமனை வந்த போது பார்த்த நினைவு இருந்தது. அவர், நல்லா இருக்கியாப்பா என்று கேட்டார். அவனும், நல்லா இருக்கேன் ஆண்டி என்று கூறிவிட்டு பக்கத்தில் இருந்த அஸ்வதியை காட்டி, இவ அஸ்வதி, இவளும் எங்க டிபார்ட்மெண்ட் தான் என்றார். அஸ்வதி ராணி அருள்குமரனின் தாய் என புரிந்ததும் அவருடைய கையை பிடித்து குலுக்கி, நல்லா இருக்கீங்களா ஆண்டி என்று கேட்க, அவர் இன்முகத்துடன் நல்லா இருக்கேம்மா என்றார். அஸ்வதி அவரிடம், நீங்க அருளை பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஆண்டி என்று கேட்டாள். அவரோ புரியாமல் விழிக்க, அவள், உங்க பையன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன், அவர்கிட்ட என்னை பத்தி யோசிக்க மட்டும் சொல்லுங்க, நானும் அவர்கிட்ட சொல்லதான் முயற்சி பண்றேன், ஆனா அவர் வாய்ப்பே தர மாட்டேங்கிறார், நீங்க தான் உங்க பையன்கிட்ட பேசணும், நான் நல்ல மருமகளா இருப்பேன் ஆண்டி, நானும் டாக்டர் தான், உங்க பையன் கூட தான் வேலை செய்யறேன் என்றாள். இவ என்ன பேசுறா, அவனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே என்று ராணி யோசித்தாலும் அவள் என்னவோ குழப்பத்தில் பேசுகிறாள் என்று எண்ணி, சரிம்மா நான் வரேன் என்று அங்கிருந்து புறப்பட்டார். பாரதி, எனக்கு அஸ்வதி மேல லேசா கடுப்பு கூட இருந்தது என்று சொல்ல, அருள், ஏன் என்று கேட்டான். பாரதியுடனே, ஆமா, அவ டெய்லி உன் கூட எடுத்த போட்டோ எல்லாம் ஸ்டோரியில போட்டுட்டு இருந்தாளே என்று சொல்ல, அருள் சட்டென சிறு புரிதலுடன், கெட்டுச்சு என்றான். என்னடா ஆச்சு என்று பாரதி கேட்க, அருள், உன் தங்கச்சி ஒரு 4 நாளா என்கிட்ட சரியா பேசல, நான் வேலை பிஸியில ஒழுங்கா ஃபோன் பண்ணாததால கோமா இருப்பான்னு நினைச்சேன், இப்போதானே காரணம் புரியுது என்று சொல்ல, பாரதி, நான் அப்பவே பார்த்தனே, சௌந்தர்யா அவளை ஃபாலோ பண்ணலையே என்று கூறினான். அதை கேட்டு மெல்ல சிரித்த அருள், அவ ஃப்ரெண்டு மீரா இருக்கால, அவ எல்லா கதையும் எப்பவும் இவகிட்ட சொல்லிடுவா என்றான். ஐயையோ, தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்டே உன்கிட்ட சொல்லியிருப்பேன் நண்பா என்று பாரதி சொல்ல, அருள், பரவாயில்ல விடு, வீட்டுக்கு போய் அவகிட்ட நான் பேசிக்கிறேன், சொன்னா புரிஞ்சுப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முகத்தை மட்டும் தூக்கி வச்சிருப்பா என்று அவன் ரசித்து சொல்ல, பாரதி, லவ் பண்றியா மச்சான் என்று கேட்டான். அருள் சின்ன சிரிப்புடன், அப்படிதான் நினைக்கிறேன் என்றான். பாரதியுடனே, சந்தோஷம்டா மச்சான், எங்க உனக்கு அவன் மேல ஆசையே வராம போயிடுமோன்னு எல்லாம் நான் நினைச்சிருக்கேன்,
அதுவும் உங்க கல்யாணம் நடந்த அவசரம், வேகம், சண்டைங்க, அப்பப்பா என்று ஆரம்பித்து அவர்கள் திருமணம், அதற்கு முந்தைய சௌந்தர்யாவின் வாழ்வு என்று அவன் அனைத்தும் பேச அருள் மௌனமாக கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். இறுதியாக பாரதி, எங்க வீட்டு பொண்ணுக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சது நாங்க பண்ண புண்ணியம்டா, அவளை எப்பவும் நல்லா பார்த்துக்கோ என்று சொல்ல, அருள், இப்ப எதுக்குடா பழைய கதையெல்லாம் பேசுற, உன் தங்கச்சி என் கூட தான் இருப்பா என்றான். அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருக்க சில நிமிடங்களில் அருள்குமரனுடைய செல்போன் அலறியது. எடுத்து பார்க்க ராணியின் எண்ணிலிருந்து அழைப்பு. ஹலோ என்றவன் கூற, அவர், அருள், நான் இங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், என்னை பார்க்க வரியா என்று கேட்டார் ராணி. எதுக்கு இங்க வந்த என்று முதலில் கோபமாக கேட்டவன் பின்னர் பொறுமையாக, சரி எங்கம்மா இருக்க என்று கேட்க அவர், 4வது மாடியில் லிஃப்ட் பக்கத்தில் என்றார். அவன் உடனே, சரி அங்கே இரு, வரேன் என்று வெளியே போனான். பாரதியும், ஓகே நண்பா, நானும் வீட்டுக்கு போகிறேன் என்று கூற இருவருமே ஒன்றாகத்தான் வெளியே வந்தனர். அவர்கள் இருந்த தளத்தில் தான் லிஃப்ட் வாசலில் ராணி காத்திருந்தார். அவரை கண்டதும் பாரதி அவரிடம் நலம் விசாரித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். அவரை தன்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்து வந்த அருள் குடிக்க தண்ணீரை கொடுத்து, சொல்லு என்றான். அம்மா மேல உனக்கு அவ்வளோ கோபம் இல்ல, அம்மானு கூட சொல்ல தயங்குற என்று அவர் கேட்க, அவன், அம்மா சும்மா இங்க வந்து அழுதுட்டு இருக்காத, வந்த விஷயத்த சொல்லு என்றான். எல்லாம் அவ பண்ண வேலைதான், வந்தப்ப பூச்சி மாதிரி இருந்தா, இப்போ உன்னை இப்படி மாத்திட்டா என்று கூறி கண்கள் கலங்க அருள்குமரன் இருக்கையிலிருந்து எழுந்தான். சௌந்தர்யா பத்தி மேல ஒரு வார்த்தை பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன் புருஷன் உன் பேச்ச கேட்கிறாரா? அவர் கேட்டா நல்லா இருக்கும்னு ஒரு முறை கூட உனக்கு தோணல? அதையே நான் செஞ்சா உனக்கு ஏன் இவ்வளவு இடிக்குது என்று கேட்டான். அவரோ பதில் சொல்லாமல் அழ, அவன் சற்றே இலகிய குரலில், அம்மா இங்க பாரு, எனக்கு உன் கூட சண்டை போட விருப்பம் இல்லை, வந்த விஷயத்த சொல்லு என்றான். அவரும் சேலை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டு கொண்டு வந்திருந்த பையிலிருந்து ஒரு பத்திரிகையை எடுத்து நீட்டினார். நம்ம நந்தினிக்கு அடுத்த மாசம் கல்யாணம், வந்துடு, அவ அண்ணனா நீ தான் எல்லாம் எடுத்து பண்ணணும் என்று சொல்ல, அவன், இது உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா என்று கேட்டான். அவர் பதில் சொல்லாமல் விழிக்க அந்த விழிப்பே அவனுடைய கேள்விக்கான பதிலை தந்தது. பத்திரிகையை வாங்கிக்கிறேன், ஆனா கல்யாணத்துக்கு வரமாட்டேன் என்று கூறினான். என்னப்பா இப்படி சொல்ற என்று ராணி கேட்க, அவன், நான் பத்திரிகையை வாங்குறது உன் மரியாதைக்காக, நான் வராம இருக்கிறது என் மரியாதைக்காக, போயிட்டு வாமா என்றான். அதற்கு மேல் அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு நொடி நின்ற ராணி பின்னர் எழுந்து வெளியே சென்றார். வீட்டிலிருந்து காரில் தான் வந்திருப்பார் என்று ஏற்கனவே அறிந்திருந்த அவன் லிப்ட் வரை மட்டுமே சென்று அவரை ஏற்றிவிட்டு வந்தான். விக்கி, அஸ்வதி இருவருமே வீட்டிற்கு சென்று விட அன்றைய ஓபியும் அவனை கவனிக்க வேண்டியதாக இருந்தது. அதை முடித்து அவன் கடிகாரத்தை திரும்பி பார்க்க மணி 6 என்று காட்டியது. அவ இந்த டைம்க்கு வீட்டுக்கு கிளம்பி இருப்பாள் என்று சௌந்தர்யாவிற்கு செல்போன் வாயிலாக அழைப்பு ஒன்றை தட்டியபடி அவன் வீட்டிற்கு செல்ல அவனுடைய அறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் செல்போனில் காதில் வைக்கும் முன் அங்கு செவிலி பெண் ஒருத்தி ஓடி வந்து, டாக்டர் எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட் கேஸ், எமர்ஜென்சில யாருமே இல்லை டாக்டர், நீங்க தான் வரணும் என்று சொல்ல, அவனும் சரி வரேன் போங்க என்று மீண்டும் அறைக்குள் சென்று தன் பையை வைத்துவிட்டு கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினான். அவளுக்கு அழைப்பு கிடைத்ததா இல்லையா என்று கூட கவனிக்கும் அளவு நேரம் அவனிடத்தில் இல்லை. நோயாளியை காப்பாற்றி அவனுக்கு அவசர சிகிச்சை கொடுத்து சீரான சுவாசம் இருக்கிறது என்று உறுதி செய்த பின் தான் அங்கிருந்து புறப்பட்டான் அருள்குமரன். மீண்டும் அறைக்கு வந்து பார்த்தபோது இரவு 8 மணி. இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசாம இருக்க போறா என்று நினைத்து கொண்டே அவளுக்கு அழைக்க அழைப்பு ஏற்கப்படவில்லை. வைஷாலி கூட பேச போயிருப்பாளோ, அப்படின்னாலும் கையில போன் எடுத்துட்டு போவாளே என்று யோசித்து கொண்டே அவன் சென்று காரில் ஏறி அமர்ந்தான். மனம் என்னவோ செய்ய விரைந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தான்.
வேகமாக அவர்கள் வீடு இருந்த தளத்திற்கு வந்தவன் வீட்டை பார்க்க அது பூட்டப்பட்டு இருந்தது. பூட்டிய கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு இருந்தன. அவளுடைய செல்போனுக்கு மீண்டும் அழைக்க தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக இயந்திர குரல் மீண்டும் சொன்னது. சமையலறையில் சென்று பார்க்க அனைத்தும் சுத்தமாக கழுவி எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. மாலை அவள் சமைத்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. வீட்டிலிருந்து வெளியே வந்து வைஷாலியின் வீட்டு காலிங் பெல்லை அழுத்த அவளுடைய கணவன் தான் வந்து கதவை திறந்தான். டாக்டர் சார் வாங்க என்று அவன் சொல்ல, அருள் சார் உங்க மிஸ்ஸஸ் என்று கேட்கும் போதே பின்னால் வந்து நின்றாள் வைஷாலி. சொல்லுங்கண்ணா என்று அவள் சொல்ல, அவன் மா சௌந்தர்யாவை பார்த்தீங்களா என்று கேட்க, அவள் மதியம் பார்த்தேனா, என்னடி மதியமே வந்துட்டேன்னு கேட்டேன். உடம்பு சரியில்லை காணு சொன்னா, ரொம்ப சோர்வாக தான் வந்தா. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நானும் குழந்தைய கடைக்கு கூட்டிட்டு போயிட்டேன். திரும்ப வந்து பார்க்குறப்போ அவள் கிளம்பிட்டு இருந்தா. அவளும் எங்கே போறான்னு சொல்லலை. நானும் போகும்போது எப்படி கேட்குறதுன்னு கேட்காம விட்டுட்டேன். உங்களுக்கு அவள் எதுவும் ஃபோன் பண்ணலையாண்ணா என்று பதற்றமாக கேட்க, அவன் இல்லை என்று தலையை ஆட்டினான். அவன் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து உடனே பாரதியைத்தான் அழைத்தான். சௌந்தர்யா அங்க வந்தாளாடா என்று அருள் கேட்க, அவன் இல்லை நண்பா, என் பொண்டாட்டிக்கு தான் அவளை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, எங்க அவ உன்கிட்ட எதுவும் சொல்லலையா என்று கேட்டான். அருள் பதில் சொல்லாமல் நிற்க, நீ அவ போற இடத்துக்கெல்லாம் போய் தேடிப்பாரு, நானும் தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கிறேன் என்று கூறி இணைப்பை துண்டித்தான் பாரதி. அருள்குமரன் அவளை தேடி அலைந்தான். கோயில்கள் கடைகள் என்ற அனைத்து இடங்களுக்கும் தேட எங்கும் அவளை காணவில்லை. யோசனையுடன் அங்கிருந்து புறநகர் பேருந்து நிலையம் சென்றான். மணி அப்போது 10. அத்தியாயம் 54. சௌந்தர்யாவின் கடந்த காலம். அதே 10 மணிக்கு ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏறி அமர்ந்திருந்தாள் சௌந்தர்யா. கையில் இருந்த பையை நஞ்சோடு வைத்து கொண்டவள் ஜன்னல் கம்பிகளின் மீது சாய்ந்திருந்தாள். கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் கரை புரண்டு ஓடியது. அன்று அவள் அருள்குமரன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கோபமாக வீடு வந்து சேர்ந்திருந்தாலும் அவனிடம் அன்று கேட்டு சண்டையிடுவதுதான் வழி என்றுதான் முடிவெடுத்திருந்தாள். மேலும் அவனாக பேசும் வரை பேசவும் கூடாது என்றும் எண்ணியிருந்தாள். அப்படியே அவள் தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டிருக்க அவள் எதிர்பாரா நொடியில் அவள் வாசலில் வந்து நின்றார் ராணி. எந்த பழைய வாழ்வில் இருந்து அவள் தொலைவில் வந்ததாக எண்ணி இருந்தாளோ அந்த நாட்களும் நினைவுகளும் மீண்டும் கண்முன் வந்து நிற்கும் அளவிற்கு அனைத்தையும் நினைவு கூர்ந்து பேசிய ராணி அருள்குமரனுடன் வாழ அவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டிருந்தார். அதற்கு மேலும் அங்கு ஒரு நொடி கூட நிற்க பிடிக்காத அவள் அங்கிருந்து புறப்பட்டிருந்தாள். ராணி பேசிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் செவிகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. காதுகளை பொத்திக் கொண்டாள். காகிதப்பூவாக நிற்கும் தன் வாழ்வை நினைத்து அவளுக்கு தன்னையும் மீறி கண்ணீர் வந்தது. அப்படியே ரயில் தொடங்க அவளுடைய நினைவுகளும் சில வருடங்கள் முன்னால் சென்றது. வள்ளிமயிலே வள்ளிமயிலே என்று அவளுடைய தாய் அழைத்து கொண்டே இருக்க தன்னுடைய நீண்ட கூந்தலை பின்னிக் கொண்டிருந்த சௌந்தர்யா கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். குளித்து கழுவிய முகத்தில் மரூன் நிற சிறிய பொட்டு மட்டும் இருந்தது. அங்கிருந்த பூவை எடுத்து தலையில் வைத்தவள், வரேம்மா விற்காத என்ன என்று சொல்லிக்கொண்டே போக வீட்டின் முற்றத்தில் அவள் தந்தை அருணாச்சலமும் தாய் செங்கமலமும் அவளுக்காகத்தான் காத்திருந்தனர். எவ்வளவு நேரண்டி கிளம்ப என்று செங்கமலம் சொல்ல அருணாச்சலம், கழுத எதுக்குடி ஏன் பொண்ணை திட்டுற என்று மனைவியை திட்டிவிட்டு தாவணி அணிந்து வரும் மகளை பார்த்தார். என்ன கண்ணு, சுடிதார் பிடிக்கும்னு சொன்னியேன்னு அப்பா டவுனுக்கு போய் வாங்கின்னு வந்தனே, அதை போட்டுக்க வேண்டியதானே என்று கேட்க அவள், இல்லப்பா ஐஸ்வர்யா தாவணி போட்டுட்டு வரேன் சொன்னா, அதனால தான் தாவணி போட்டிருக்கேன் என்றாள். அவளுடைய தாய் செங்கமலமும், ஐஸ்வர்யா தான் உனக்காக நின்றுட்டு இருக்கா பாரு வாசல்ல, போயிட்டு வா என்று சொல்ல அருணாச்சலம், 2 பேரும் சேர்ந்து எங்க கண்ணி கிளம்பிட்டீங்க, பரீட்சைதான் எழுதிட்டீங்களே என்று கேட்க அவள், பக்கத்து ஒரு திருவிழாக்குப்பா, 4 மணிக்கெல்லாம் வந்துடுவோம் என்றான். அப்படியா கண்ணு, சரி சரி சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்துடுங்க என்று சொல்லி எழுந்த அவர் தோள்பட்டையை முறுக்க செங்கமலம்,
என்ன பண்ணுதுங்க என்று கேட்டார். அவர், ஒன்றும் இல்லடி, நேற்று மூட்டையெல்லாம் எடுத்து போட்டேன், அது கை வலி, கழனி வலிக்கு போய் வர என்று வீட்டிலிருந்து புறப்பட்டார். அருணாச்சலம் செங்கமலம் தம்பதியருக்கு நீண்ட நாட்கள் கழித்து பிறந்த ஒரே மகள்தான் வள்ளிமயில் என்கிற சௌந்தரவள்ளி என்கிற சௌந்தர்யா. அவளுக்கு 18 வயது ஆகியிருந்த போதே அவளுடைய தந்தை அருணாச்சலத்திற்கு 56 வயது ஆகியிருந்தது. அவர்களுடைய கிராமத்தில் பெருமதிப்புடன் வாழ்ந்து வந்த அவர்கள் குடும்பத்தில் வாரிசு இல்லாமல் போக பல முருகர் கோவில்களுக்கு சென்று வேண்டுதல்கள் பல செய்து 14 ஆண்டுகள் கழித்துத்தான் அவள் பிறந்தாள். அதனாலேயே அவளை தன் கண்ணில் வைத்து பார்த்து கொண்டார் அவளுடைய தந்தை. மகள் என்ன கேட்டாலும் வாங்கி தந்து விடுவார். மனைவியிடம் வெளிப்படையாக கோபத்தை காட்டினாலும் அன்பான மனிதர். அருணாச்சலத்திற்கு ஒரு தம்பியும் தங்கையும் கூட இருந்தனர். தம்பி சிதம்பரம் அவருடைய அண்ணனின் வார்த்தைகளை மீறாமல் இருந்தவர்தான். ஆனால் சில வருடங்களுக்கு முன் சொத்து தகராறில் அவர்களுடைய உறவில் பிளவு ஏற்பட்டு இருந்தது. அருணாச்சலத்தின் வெள்ளந்தி மனதை பயன்படுத்தி சில பத்திரங்களில் சிதம்பரம் கையெழுத்து வாங்கியிருக்க அவர்களுடைய பெரும்பாலான சொத்துக்கள் இப்போது வழக்காடு மன்றத்தில் வழக்காக நின்றிருந்தன. அவருடைய தங்கை காந்திமதி அண்ணனின் அதீத சொத்துக்களின் மீது கண் வைத்து அவர் பக்கமே நின்றார். அருணாச்சலத்திற்கும் காந்திமதியின் மீது அளவு கடந்த பாசம் இருந்தது. தம்பி 2 தெருக்கள் தள்ளி சென்று வாழப்போகிறேன் என்று கேட்டபோது அனுமதித்தவர் தங்கையை மட்டும் தங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்த மனையில் வீடு கட்டி கொடுத்து தனக்கு பிடித்த மாப்பிள்ளையாக பார்த்து திருமணமும் அந்த நாளில் செய்து வைத்திருந்தார். அருணாச்சலம் வெளியே செல்ல சௌந்தர்யாவும் வாசலை சென்று பார்க்க அங்கே ஐஸ்வர்யா சைக்கிளில் நின்றிருந்தாள். எவ்வளோ நேரண்டி வர, மணி ஆகுது, திருவிழா பார்க்க வேணாமா என்று கத்தினாள். அந்த ஐஸ்வர்யா தான் சௌந்தர்யாவின் பெயர் மாற்றத்திற்கு காரணம். பக்கத்து வீட்டு மளிகை கடை முத்துவின் 2ஆம் மகள். இருவரும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருந்தனர். போனோம் இரு சைக்கிளை எடுத்துன்னு வரேன் என்றாள் சௌந்தர்யா. இருவரும் புறப்பட ஐஸ்வர்யா, இந்த மாரியம்மா என் குறைய கேட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுட்டா போதும், எலுமிச்ச மாலை சாத்துவேன் அவளுக்கு என்று சொல்லிக்கொண்டே வர சௌந்தர்யா, அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவடி நீ என்றாள். நீ சொல்லுவ, நீ நல்லா படிக்கிறவ, நான் அப்படியா? ஆமா, இவ்வளவு படிச்சு நீ என்னடி பண்ண போற என்று ஐஸ்வர்யா சந்தேகமாக கேட்க சௌந்தர்யா, டாக்டர் ஆக போறேன் என்றாள். ஐஸ்வர்யா சிரித்து, உனக்கேண்டி அப்படி ஒரு ஆசை என்று கேட்க சௌந்தர்யா, ஆமா, டவுனுக்கு போனால் டாக்டருக்கு தானே எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, நானும் டாக்டர் ஆனால் எனக்கும் மரியாதை கொடுப்பாங்கல்ல என்று கேட்க ஐஸ்வர்யா, இப்போவே அருணாச்சலம் பொண்ணு வரான்னு உனக்கு ஊர் பூரா மரியாதை தானே என்று கேட்டாள். மரியாதையை சொல்லு, அப்பா சொத்து பிரச்சனை வந்த அப்புறம் எங்கே மரியாதை என்று சௌந்தர்யா கேட்க ஐஸ்வர்யா, அப்போ அந்த மரியாதையை திரும்பி வாங்கித்தர நீ படித்து வக்கீல் தான் ஆகணும், ஏன் டாக்டர் ஆக போகிற என்று கேட்க சௌந்தர்யா, வக்கீல் ஆனால் சொத்தை மீட்டு தரலாம், அதுவே டாக்டர் ஆனால் உயிரை மீட்டு தரலாம், அப்போ டாக்டர் தானே பெருசு என்றாள். பேசுகிறதெல்லாம் நல்லா பேசுகிற, ஆனால் உங்கள் வீட்டில் விடுவாங்களா என்று ஐஸ்வர்யா கேட்க சௌந்தர்யா தயக்கத்துடன், அப்பா கிட்ட கேட்டால் விடுவாருடி, கொஞ்சம் கெஞ்சி கேட்கணும் என்றாள். ஐஸ்வர்யா பதில் எதுவும் சொல்லாமல் வர அதற்குள் பக்கத்து கிராமத்திற்குள் இருவரும் நுழைந்திருந்தனர். ஊரின் எல்லையில் இருந்த ஸ்பீக்கரில் பாடல்கள் அலறிக்கொண்டிருந்தன. ஊருக்கு வெளியே என்பதால் சினிமா பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்க இருவருமே பாடல்களை முணுமுணுத்து சைக்கிள்களை மிதித்தனர். ஐஸ்வர்யா, எங்கள் அத்தை வீடு இங்கே தாண்டி இருக்கு, சைக்கிளை இங்கே விட்டுட்டு கோயிலுக்கு போவோம் என்று சொல்ல இருவரும் சைக்கிள்களை விட்டு நடக்கத் தொடங்கினர். சிறிது தூரம் நடந்து வர அவர்களுக்கு எதிரே பாரதி வந்தான். அவனை கண்டு புன்னகைத்தாலும் பேசாமல் கடந்து சென்றாள் சௌந்தர்யா. ஐஸ்வர்யா உடனே, ஏண்டி பாரதி அண்ணன் கூட நீ பேசுறது இல்லையா என்று கேட்க சௌந்தர்யா, பாரதி அண்ணன் நல்லது தான், ஆனால் அவங்க அப்பா சிதம்பரம் சித்தப்பாவுக்கு ஆதரவாக தானே கோர்ட்டில் பேசினாரு, அதிலிருந்து நான் பேசுறதில்லை அதுக்கிட்ட என்றாள். என்ற ஐஸ்வர்யா பெருமூச்சு ஒன்றை விட சௌந்தர்யாவின் முகமோ சோர்ந்திருந்தது. அதை கவனித்த ஐஸ்வர்யா ஒலிபெருக்கியில் கேட்ட பாடலில் வந்த கிழவியின் குரலில் அப்படியே பாடினாள். மருத அழகரோ மாமருத சொக்கரோ, வள்ளிமயில
அள்ளி எடுத்து வடிவேல கையில பிடிச்சு புள்ளி மயில் மேல் வந்த புருஷனும் என்ற ஐஸ்வர்யா பாட சிரித்த சௌந்தர்யா, சமஞ்சேன் அதுக்குத்தான், நான் அமைஞ்சேன் உனக்குத்தான் என்று பாடினாள். ஐஸ்வர்யாவும் அவளுடைய வீட்டில் உள்ளவர்களைப் போல அவளை வள்ளிமயில் என்றுதான் அழைப்பாள். அதனால் அந்த பாடலை எப்போதும் அவளிடத்தில் பாடி கேலி செய்வதுண்டு. அன்று சரியான சமயத்தில் அந்த பாடல் ஒலிக்க அதை பாடி தன் தோழியை சிரிக்க வைத்திருந்தாள் ஐஸ்வர்யா. சரிடி வள்ளிமயில், இந்த பரீட்சை விஷயத்தெல்லாம் விடு, உனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அதை சொல்லு என்று கேட்க சௌந்தர்யா ஒரு நொடி யோசித்து பின்னர், நான் டாக்டருக்கு படிப்பேன்ல, அதனால டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும் என்றாள். அம்மாடி, அப்போ ஆள் எப்படி இருக்கணும் சொல்லு என்று ஐஸ்வர்யா கேட்க சௌந்தர்யா, உயரமாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், மீசை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அழகாக இருக்கணும், ஆனால் அவர் வயசை விட அவர் கம்மியாக தான் தெரியணும் என்று சொல்ல ஐஸ்வர்யா, அப்புறம் உன்னை விட சின்னவர் மாதிரி தெரிஞ்சா என்னடி பண்ணுவ என்று கேட்டாள். சௌந்தர்யா உடனே, அவர் எப்படியும் என்னை விட 5-6 வயசு கூட தானே இருப்பாரு, அதனால தெரியாது என்றாள். அதை கேட்டு சரியா போச்சு என்றாள் ஐஸ்வர்யா. சௌந்தர்யாவோ போடி என்று சொல்லிவிட்டு முன்னே ஓடினாள். இருவரும் திருவிழாவிற்கு போடப்பட்ட கடைகளை பார்த்து கொண்டே வர ஐஸ்வர்யா, ஏ அங்கே பாருடி, நீ சொன்ன மாதிரி ஒரு பையன் என்று சொல்ல சௌந்தர்யா, சும்மா கிண்டல் பண்ணாதடி, இப்படியே நீ 4-5 பேரை காட்டி என் மானத்தை வாங்கிட்ட, நீ காமிச்ச எந்த பையனும் என் கனவுல இருக்க மாதிரி இல்லை, ஒன்றும் வேணாம் போடி என்றாள். ஐஸ்வர்யாவோ, போ, அந்த பையனும் போயிட்டான், நீ சொல்ற மாதிரி பையனை உனக்கு யார் பார்ப்பாங்க என்று கேட்க சௌந்தர்யா, எங்க அப்பா தான் என்றாள். ஐஸ்வர்யா அதுவரை உற்சாகமாக கேட்டிருந்தாலும் ஒரு நொடி மௌனமாகி, இது உன் கையில சொல்ல வேணான்னு நினைச்சேன், ஆனா நீ உன் மனசுல இவ்வளவு ஆசை வளர்த்து வச்சிருக்கிறதால சொல்ற. 2 நாள் முன்னாடி உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட கடைக்கு வந்து பேசின்னு இருந்தாரு. அப்போ உனக்கும் உங்க அத்தை காந்தி மகன் மணிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லின்னு இருந்தாரு என்று சொல்ல சௌந்தர்யா அதிர்ந்தாள். என்னடி சொல்ற என்றவள் கேட்க ஐஸ்வர்யா, நிஜமா தாண்டி சொல்கிறேன், இந்த கோர்ட்டு விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியுமான்னு தெரியல, எதுவும் தப்பாக போனால் உன் வாழ்க்கை அப்படியே நின்று போயிடும்னு அவனுக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன்னு உங்கள் அப்பா சொன்னார் என்று சொல்ல சௌந்தர்யா அதிர்ந்து நின்றாள். காந்திமதியின் ஒரே மகன்தான் அந்த மணிகண்டன். அவனுக்கும் சௌந்தர்யாவிற்கும் எந்த நாளிலும் பொருந்தி போனதே இல்லை. அவள் தெற்கு என்றால் அவன் என்றுமே வடக்கு என்றுதான் நிற்பான். தனக்கு ஆண் வாரிசு இல்லாததால் தன் தங்கை வயிற்று மகனுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து படிக்க வைத்தது மட்டுமின்றி அவனை வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்து அதற்கான முழு செலவையும் ஏற்று அனைத்தையுமே அருணாச்சலமே செய்திருந்தார். அவை அனைத்தும் தன்னை அவனிடத்தில் விற்பதற்குத்தானா என்று அப்போதுதான் அவளுக்கு புரிய தொடங்கியது. அவள் அதே சிந்தனையில் நிற்க ஐஸ்வர்யாவின் தந்தை முத்து அவர்களை நோக்கி தன் 2 சக்கர வாகனத்தில் வேகமாக வந்து நின்றார். அவரை கண்ட ஐஸ்வர்யா, என்னப்பா என்று கேட்க முத்து, 2 பேரும் வண்டியில் உட்காருங்க, டவுனுக்கு போனோம் என்றார். அவரிடம் இருந்த அவசரம் என்னவோ தவறாக இருக்கிறது என்று காட்ட ஐஸ்வர்யாவும், எதுக்குப்பா, இப்போதான் வந்தோம், கோயிலுக்கு கூட போகல என்று சொல்ல அவர், உங்க ஆத்தா மாதிரி வாயாடாது என்று அவளை அதட்டினார். சௌந்தர்யா, மாமா என்னாச்சு மாமா என்று கேட்டாள். அவரோ சற்றே தளர்ந்த குரலில், உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி மயிலு, டவுன் ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கின்னு போயிருக்காங்க என்றார். சௌந்தர்யாவிற்கு காலுக்கு கீழே இருந்த உலகம் பிளந்தது போல இருந்தது. அவளுடைய சோதனை காலத்திற்கு அந்த நிகழ்வுதான் தொடக்கம் என்று அவள் அந்த நொடியில் அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 55. அருணாச்சலத்தின் மறைவு. அவர்கள் மருத்துவமனை வந்து சேர அருணாச்சலம் இருந்த அறையின் முன் செங்கமலம் நின்று அழுது கொண்டிருந்தார். சௌந்தர்யாவை கண்டதும், வள்ளிமயிலு, உங்க அப்பா பாருடி என்று கட்டி கொண்டு அழ அவளும் அழுதாள். என்னாச்சுமா அப்பாவுக்கு என்று அவள் கேட்க செங்கமலம், ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்கடி என்றார். சௌந்தர்யா அதிர்ந்து நிற்க அங்கே காந்திமதியும் அவருடைய கணவன் கணேசனும் ஓடி வந்தனர். அண்ணா அண்ணா என்று அவர் அழுது பெருங்கூச்சலை எழுப்ப செவிலிகள் வந்து அவங்கள அமைதியா இருக்க சொல்லுங்க என்றனர். அதே நேரம் மருத்துவர் வெளியே வந்து, இது அவருக்கு 2வது அட்டாக்,
உயிர் பொழைச்சிட்டார். அவருக்கு எந்த கவலையும் கொடுக்காம பத்திரமா பார்த்துக்கோங்க என்று சொல்ல, செங்கமலம், சரி டாக்டர் சார், பார்த்துக்கிறோம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்க, அவர் இப்போதைக்கு எதுவும் இல்லை என்றார். சில நாட்களில் அருணாச்சலம் வீடு திரும்ப அந்த வீட்டில் இருந்த மகிழ்ச்சி அனைத்தும் வடித்து எடுத்தது போல காணாமல் போயிருந்தது. ஒரு மதிய வேளையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தூணில் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்க காந்திமதி கணேசன் தம்பதியரும் அங்குதான் இருந்தனர். மெல்ல எழுந்து வந்த அருணாச்சலம், மணி எப்ப வரான் காந்தி என்று தங்கையிடம் கேட்க, காந்திமதி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பவே சொல்லிட்டேன்ன, அவனுக்கு லீவு கிடைக்கலையாம், கிடைச்சதும் வந்துடுவான் என்று சொல்ல, அவரும் சரி என்று கூறிவிட்டு சௌந்தர்யாவின் அருகே வந்து அமர்ந்தார். அதுவரை அவர்களுடைய பேச்சு செவிகளில் விழுந்தாலும் அவள் கண்டுகொள்ளாமல் இருக்க, அவளுடைய தந்தை அவளிடத்தில், வள்ளிமயிலு, எனக்கு ஒரு உதவி பண்றியா கண்ணு என்று கேட்டார். அவளும் சொல்லுங்கப்பா என்றாள். அவரோ, உன் மாமன் ஊர்ல இருந்து வந்ததும் அவனை கட்டிக்கிறியா என்று கேட்க, அவள் வேண்டாம்பா என்றாள். காந்திமதி எரிச்சலாக பார்க்க, அவர் ஏண்டா கண்ணு என்று கேட்டார். அவள், இல்லப்பா, எனக்கு மேலே படிக்கணும், இப்ப கல்யாணம் வேண்டாம் என்று கூறினாள். அவர், என் கடமை இருக்குது, அப்பா உயிரோடு இருக்கிறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்க நினைக்கிறேன் கண்ணு என்று சொல்ல, சௌந்தர்யா, அப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் ஒன்றும் தனியாக ஆயிட மாட்டேன், நான் எல்லாம் பார்த்துப்பேன்ப்பா, ஏன்பா ஆம்பளை பையன் இல்லைன்னு யோசிக்கிறீங்க என்று கேட்டாள். நிமிடத்திற்கு நிமிடம் காந்திமதியின் முகத்தில் கோபம் கூடிக்கொண்டே போக அதை கவனித்த செங்கமலம், வள்ளிமயிலு, அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு, என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை துணை வேணும், அப்பா சொல்றதை கேளுமா என்றார். சௌந்தர்யா கண்ணீரை மட்டும் வடிக்க, அருணாச்சலம், என் புள்ள நான் என்ன சொன்னாலும் சரி சொல்லும், நீ சும்மா இரு கழுத என்ற செங்கமலத்தை அதட்ட சௌந்தர்யா மௌனமாக இருந்தாள். மேலும் அவருடைய இருமல் சத்தம் அவர் உடல்நிலையை நினைவு கொண்டு வர, சௌந்தர்யா, உங்க விருப்பம் போல பண்ணுங்கப்பா என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டாள். வெளியே அருணாச்சலம், மாப்பிள்ள, மணியை வர சொல்லுங்க, சின்னதிலேயே பேசினது தானே, கல்யாணம்னு சொல்லுங்க என்று சொல்ல, கணேசனும், அப்படியே செஞ்சிடலாம் மச்சான், தேதி கூட குறிச்சிடுவோம், அவன் வந்து கட்டுடானா கட்ட போறான் என்று சொல்ல, காந்திமதி, ஆமா, என் மவன் அவங்க அப்பா பேச்ச தட்டவே மாட்டானே என்றார் குத்தலாக. அடுத்த 2 வாரங்களில் திருமணம் முடிவு செய்யப்பட தேர்வு முடிவுகளும் வந்து சேர்ந்தன. மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தாள் என்று கூட ஐஸ்வர்யா வந்து சொல்லித்தான் சௌந்தர்யாவிற்கு தெரியும். ஐஸ்வர்யாவை கட்டிப்பிடித்து கொண்டு சௌந்தர்யா அழ, வள்ளிமயிலு, அழாதடி, மணி திருந்திருப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், அவன் போயும் 4 வருஷத்துக்கு ஆகுதில்ல, அங்கே போய் அவன் மாறி இருப்பான் என்று ஆறுதல் சொல்ல, இருவருக்குமே அந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்க போவதில்லை என்று தெரியும். வேறு வழியின்றி தோழியின் மன ஆறுதலுக்காக சொல்லி இருந்தாள் ஐஸ்வர்யா. 1 வாரத்திற்கு முன்பே அவளுக்கு நலங்குகள் தொடங்க எதிலும் விருப்பமின்றி பங்கு கொண்டாள் சௌந்தர்யா. திருமணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னரே வந்த மணி ஒரு முறை கூட அவளுடைய தந்தையை காண வரவில்லை. ஐஸ்வர்யா வந்து சொல்லித்தான் அவன் திருமணம் வேண்டாம் என்று சண்டையிட்டது கூட அவளுக்கு தெரியும். அப்படியாவது இந்த திருமணம் நின்றுவிடாதா என்கிற எதிர்பார்ப்பு அவளுக்கு இருக்க, அந்த சண்டையும் பெரிதாக நீடிக்கவில்லை. அவளுடைய வீட்டிலேயே திருமணத்தை நடத்த அவள் திருமணத்தன்று விருப்பமின்றி தயாரானாள். அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட அவளுக்கு விருப்பமில்லை. அவன் மீது அவள் வெறுப்பு கொண்டிருந்தது அவனுடைய குடிப்பழக்கத்தினால்தான். அந்த குடியினால் ஊரெங்கும் வம்புகளை இழுத்து வைக்க, அவன் வாழ்வு சிறக்க வெளிநாடு அனுப்பினால் திருந்து விடுவான் என்றுதான் காந்திமதி 4 வருடங்களுக்கு முன்பு அருணாச்சலத்தின் முன் வந்து நின்றார். அவரும் தங்கையையும் தன் மகள் வாழ்வையும் மனதில் வைத்து அவனை அந்த வருடத்தின் அறுவடையின் பணம் மொத்தத்தையும் செலவு செய்து அனுப்பி வைத்தார். அதே மணி அவரை திருமணத்தன்று ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. அவள் அவனை பார்க்காமல் இருந்ததைப் போல
அவனும் அவளை கண்டுகொள்ளாமல் தான் இருந்தான். அவர்கள் நினைத்ததை விட திருமணம் வேகமாக முடிந்தது. அன்றைய தினமே அவளை அவனுடைய வீட்டிற்கும் அனுப்பி வைத்திருந்தனர். பெற்றவர்களின் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது கூட அவள் கண்களில் கண்ணீர் இல்லை. வாழ்க்கையை தொலைத்த உணர்வு. தன் வாழ்வை பெற்றோர்கள் சிறக்கச் செய்வர் என்று நம்பி இருக்க அவள் கண்டது ஏமாற்றமே. காந்திமதி அவளிடம் அன்று நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார். சீக்கிரமே அத்தக்காரிய பாட்டி ஆக்கிட்டு நீயே என்று சொல்ல சௌந்தர்யா மௌனமாக இருந்தாள். கணேசன் வீட்டிற்குள் வர அவருடைய முகத்தில் பதற்றம். சௌந்தர்யா என்னவென்று யோசிக்க அவள் அருகே நின்ற ஐஸ்வர்யாவிடம், வள்ளியை கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ண ஐஸ்வர்யா என்று அனுப்பினார் காந்திமதி. அவர்கள் மேலும் என்ன பேசிக்கொண்டனர் என்று சௌந்தர்யா அறியாமல் இருக்க ஐஸ்வர்யா, என்னடி அப்படியே இருக்க என்று கேட்க அவள், இனி என்ன இருக்கு என் வாழ்க்கையில என்று கேட்டாள். ஐஸ்வர்யா அவளுடைய தோளில் கை வைத்து, சகிச்சு வாழ பழகிக்கடி, பொட்ட பிள்ளையா பிறந்துட்டமே என்று சொல்ல சௌந்தர்யா தலையை மட்டும் சரி என்று ஆட்டினாள். அவளை அலங்காரம் செய்து அவர்கள் அவனுடைய அறைக்கு அனுப்ப அவளோ பயத்துடன் உள்ளே சென்றாள். அவன் திருத்தமான முகம், அளவான உயரம் என்று அழகாகத்தான் இருப்பான். ஆனால் அவனுடைய குணம்தான் சௌந்தர்யாவை வெறுக்கச் செய்தது. அறைக்குள் சென்று அவள் நீண்ட நேரம் அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்திருக்க 11 மணிக்கு மேல் தள்ளாடியபடி வந்து சேர்ந்தான் மணி. இடுப்பில் கட்டியிருந்த வேட்டி அவிழ்ந்து விழுவது கூட தெரியாமல் தான் அவன் உள்ளே வந்தான். அவளோ அவனை கண்டு பயமாக இருக்க அதே அறையில் ஒரு மூலையில் சென்று அமர்ந்து கொண்டாள். அவிழ்ந்த வேட்டியை அவன் மீண்டும் சரி செய்து கட்டிக்கொண்டு கட்டிலில் சென்று அமர்ந்தான். ஏய் வள்ளி, எதுக்குடி என்ன கல்யாணம் பண்ண என்று அவன் போதையில் கேட்க அவள் மௌனமாக இருந்தாள். உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இனி நான் துபாயும் போக முடியாது, உன் கூட வாழணுமா? உனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இருக்காடி, திருட்டு முண்டம். என்ன மாதிரி ஒருத்தன் கூட இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டான். அவளோ அழுதபடி அப்படியே மௌனமாக நிற்க அவன், எதுக்கு இப்போ உனக்கு இவ்வளோ சீக்கிரமா அவங்க அப்பன் கல்யாணம் பண்ணா? எவன் கூடவும் படுத்தி எதுவும் வேலை பார்த்துட்டியா என்று கேட்க அவளுக்கு அவன் மீது வந்த துர்நாற்றமும் அவன் பேச்சும் குமட்டி கொண்டு வந்தது. மேலும் அவன் முகத்தை கூட பார்க்காமல் அவள் திரும்பி வாயை பொத்தி நிற்க அவன், ஏய், நீ தப்பு பண்ணிட்டு என் முகத்தை பார்க்க கூசுதா என்று கேட்க அவள் அப்படியே நின்றாள். அவனோ, பேசினே இருக்கேன், அப்படியே நிக்கிற என்று அவள் அருகே ஓடி வந்து அவளுடைய கன்னத்தில் அரைந்தான். அவளோ அடி விழுந்த வேகத்தில் அங்கேயே சுருண்டு மயங்கி விழுந்தாள். வேஷம் போடுறியா என்று மேலும் 2 அடிகளை அவன் கொடுக்க அவள் மயங்கிய நிலையிலேயே இருந்தாள். அவள் அப்படியே இருப்பதைக் கண்டு ச்சே என்று அவன் கத்திவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்றான். மறுநாள் காலை அவள் எழுந்து கொள்ள விழுந்த இடத்தில் விழுந்தது போலவே கிடந்தாள். எழுந்து முதலில் தன் மீது இருந்த ஆடைகளைத்தான் பார்த்தாள். ஆடைகள் கலையாமல் இருக்க முதல் பெருமூச்சு வந்தது. அன்று மறுவீடு வந்த மகளை கண்ட அருணாச்சலத்தில் மனம் வேதனையில் நிறைந்தது. அவளுடைய சிவந்த கன்னம் முன்னிரவு என்ன நடந்திருக்கும் என்று காட்டியிருக்க அவர் எதுவும் கேட்க முடியாத நிலையில் உறைந்து நின்றார். செங்கமலமும் அதே நிலையில் இருக்க சௌந்தர்யா அவர்கள் இருவரிடத்திலும் பெரிதும் பேசாமல் தான் இருந்தாள். அவர்களுடைய வீட்டிற்கு வந்திருந்தாலும் 1/2 மணி நேரத்தில் மணிகண்டன் புறப்பட்டு வெளியே சென்றிருக்க சௌந்தர்யா அவளுடைய அறையில் சென்று தன்னை அடைத்து கொண்டாள். ஐஸ்வர்யாவை அழைத்த செங்கமலம், அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேளு ஐஸ்வர்யா என்று சொல்ல அவளும் சென்று சௌந்தர்யாவின் அறை கதவை தட்டினாள். சௌந்தர்யா நீண்ட நேரம் திறக்காமல் இருந்தாலும் இறுதியாக கதவை திறந்தாள். உள்ளே சென்ற ஐஸ்வர்யாவை அவள் கட்டி கொண்டு அழ அவளுடைய முகத்தை பார்த்த ஐஸ்வர்யாவும் அழுதாள். என்னடி இப்படி போட்டு அடிச்சிருக்கான் என்று ஐஸ்வர்யா கேட்க சௌந்தர்யா தேம்பி அழுது முன்னிரவு நடந்த அனைத்தையும் கூறினாள். பொறுக்கி பைய, அவன் கை கால் உடைஞ்சு போக உன்ன மாதிரி ஒரு பொண்ணை அவனுக்கு கொடுத்ததே அதிகம், இதுல அவனுக்கு இந்த பேச்சு வேற என்று ஐஸ்வர்யா மனதில் இருந்த ஆதகத்தை வார்த்தைகளாக கொட்டினாள்.
மேலும் அப்படியே சென்ற ஐஸ்வர்யா நடந்தவற்றை செங்கமலத்திடமும் சொல்ல அதை வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த அருணாச்சலம் அங்கேயே நெஞ்சை பிடித்து கொண்டு சாய்ந்தார். ஒற்றை மகளின் வாழ்க்கையை தன் கையாலேயே கெடுத்து விட்டோமே என்கிற குற்ற உணர்வு அவர் உயிரை அந்த நொடியிலேயே குடித்திருந்தது. இன்றைய 5 அத்தியாயங்கள் நிறைவடைந்தன. மணி அவ வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சான், அருள் அவ வாழ்க்கையில எப்போ வந்தான்னு தெரிஞ்சுக்க மறக்காம சனிக்கிழமை டியூன் பண்ணிடுங்க. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஷியா ஏஎஸ் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய்.